நித்யானந்தம். நான் சாமியோட பக்தை 15 வருஷமாக இருக்கேன். சாமிஜி நல்ல வாழ வழி தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் ஆன்மீகோட வாழ்க்கையை சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்குறாரு. அதை போய் நீங்கள் அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறீங்களே. ஆனால் அதை காமெடியானா பார்க்குறீங்க, எந்தெந்த கோணத்தில் பார்க்குறீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா? இல்லை நீங்கள் இதே மற்ற மதத்துல எல்லாம் இப்போ வேறு அந்த கிறிஸ்டினு முஸ்லீமு அவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிடுவீங்களா? பேசிட்டு வந்துடுவீங்களா? அப்போ யார் ஏமாந்துருக்குறாங்க? யார் நாங்கள் தான் இழைச்சவாங்களா நீங்கள் பேசுகிறதுக்கு? உங்களுக்கெல்லாம் சூடு சொன்னால் எல்லாம் மானங்கட்ட நாய்ங்களா? அவர் சொல்கிற சத்தியத்தில் ஒன்றாவது நீங்கள் கடைப்பிடிச்சி வாழ்ந்துருப்பீங்களா? இல்லை அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அதாவது அவர் வாழ்கிற வாழ்க்கை ஒரு நாளாவது நீங்கள் வாழ்ந்து பார்த்துருப்பீங்களா? பெரிய பாடகி இவ என்ன பெரிய பாடகியா? இவ பாடல் இவளோட உன்னோட பாடலை பாடுறான்னா உன்னோட மட்டும் நிறுத்திக்கோ. என்ன இங்கெல்லாம் அறிக்கை விடாத. பெருசாக நீ அப்படியே 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி, நீ 1000 பேருக்கு அப்படியே வியாதி சரி பண்ணி, நீ நல்லா பார்த்து எல்லாரையும் ஹீல் பண்ணி சரி பண்ணி நீ இன்னும் வச்சுக்கல. சாமி எல்லாருக்குமே ஆசீர்வாதம் பண்ணி அவங்களோட பிரச்சனை என்னன்னு அதை சரி பண்ணி அதுக்கு தீர்வை சொல்லி அவங்கள ஹீலிங் பண்ணி அவங்களோட வியாதி சரி பண்ணி வச்சுருக்காரு. எனக்கும் கூட அப்படி தான் எங்களெல்லாம் வாழ வச்சுருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் இருந்த உடம்பு சரியில்லாமல் எல்லாம் சரி பண்ணி மனசு எல்லாம் நிம்மதியாக எப்படி வாழ்கிறதுன்னு எல்லாம் சரி பண்ணி அவர் வச்சுருக்காரு. அதெல்லாம் எடுத்து சொல்ல உங்களுக்கு துப்பு இல்லை? எப்படி சாமி பக்தர்கள்லாம் எப்படி ஆனந்தமாக வாழ்கிறாங்க எப்படின்னு அதை ரசிக்க வக்கில்லாத நீங்கள் போய் காமெடினா பார்த்துட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறீங்களே. உங்களுக்கெல்லாம் மானம் ரோசமாக இல்லையா? உங்களுக்கு சூடு சரணம் உங்கள் அப்பா அம்மா இப்படியே பெற்று இப்படியே வளர்த்தி விட்டாங்க. உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? நல்ல கருத்துக்களை எதுவும் சொல்லி கொடுக்கலையா? நீ பெரிய பாடகியாக இருந்தால் என்ன புறம்போக்கு பொறுக்கி புறம்போக்கு சொல்கிறது அந்த பொறுக்கி கேட்குறது. உங்களுக்கெல்லாம் மான ரோசமே இல்லை? மரியாதையாக நீங்கள் இந்த இழிவுபடுத்தி ஒரு எங்கள் குருவை இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கு முதல் நீங்கள் அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே தீரணும். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். மரியாதையாக அந்த வீடியோ எடுத்துருங்க. இல்லை எடுத்து அடுத்த வீடியோ மன்னிப்பு நீங்கள் கேட்டு தான் ஆகணும். கேட்கலன்னு விடமாட்டோம். நாங்கள் எப்படி விடுவோம்? நாங்கள் விடமாட்டோம். செருப்பு பிஞ்சிரும் உங்களுக்கு. விடமாட்டேன். மரியாதையாக நீங்கள் அந்த வீடியோ எடுத்துடணும். என்ன அவ்வளோ உங்களுக்கு இது இலக்காரமாக போயிடுச்சா? குருகுல குழந்தைங்கள பேசுகிறதுக்கு நீங்கள் யார்? குருகுல குழந்தைங்களுக்கு எப்படி வளர்த்திருக்கிற உங்கள் 3 தலைமுறைக்குமே அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க உங்களை வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்னு. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா உங்கள் முப்பாட்டனுக்கு கூட கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு சாமிஜி அவங்கள வளர்த்தி வச்சுருக்காரு. யாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்குறாங்களா? அப்படியெல்லாம் பண்ணி வைக்கலை. மூளை செலவை செஞ்செல்லாம் அவங்க வைக்கலை. நல்லா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. வாழ்கிறது எப்படி வாழணும், மற்றவங்களை எப்படி வாழ வைக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அதெல்லாம் உங்களை வாயில் வரலையே? எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு? அதெல்லாம் உங்களுக்கு வரலையே? கைலாசை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? கைலாசை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? புறம்போக்கு நாய்ங்களா? போய் சொல்ல ஏங்களை அப்படியே எங்கெங்கேயோ ஆடுறாங்க, எதையோ நடக்குது, என் வாயில் நல்லா வந்துடும். அதையெல்லாம் போய் நீங்கள் சொல்ல வேண்டியதானே எடுத்து. எதுக்கு நல்லா வாழ்கிறவங்ககிட்ட நல்லபடியாக நிம்மதியாக ஆனந்தமாக இருக்கிறவங்கள பழிச்சிட்டு இருக்கிறீங்களே? உங்களுக்கெல்லாம் உங்களை என்னன்னு சொல்கிறது? அட பரதேசி நாய்ங்களா! இது உங்களுக்கு கேவலமாக இல்லை? இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நீங்கள் சாவலாமே. ஏன்னா உங்கள் சேனல் அவரை பற்றி ஒரு வரி போட்டால் தான், நித்யானந்த சாமி பற்றி ஒரு வரி போட்டால் தானே உங்கள் சேனலை ஓடும். அதுக்காக எதையாவது ஒன்று போட்டு விட்டுறது. ஏன் அப்படி யார் உங்களை பணம் சம்பாதிக்க சொல்கிறது? அதுக்கு நீங்கள் தூக்கு போட்டுட்டு சாவலாமே. பிச்சை எடுக்கிறது, அதுக்கு பிச்சை எடுத்து வாழலாம்ல. அதுதான் ஏன் நல்லது. இப்படி அயோக்கியத்தனம் பண்ணி வாழறதுக்கு பிச்சை எடுக்கிறது தான் அது நல்லது. அதை விட கேவலமானது இது இல்லை. புறம்போக்கு நாய்ங்க பாரு என்னென்ன சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் சாமியை பற்றி. நாங்களும் நேற்று இருந்தே பார்த்துட்டு தான்டா இருக்கிறோங்கள. மரியாதையாக அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு செருப்பை பிஞ்சிரும். இதுதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை கிடையாது. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறதில்ல.